வணக்கம். தமிழன் செய்தி கலாம். மருத்துவ உலகில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக மனித ஆயுட்காலம் 30 தற்போது 70 வயதாக உயர்ந்துள்ளதாக மயிலாடுதுறையில் நடைபெற்ற தூய்மை பணியாளருக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தகவல். மயிலாடுதுறையில் உள்ள புளியந்தெரு பகுதியில் மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முகாமை தொடங்கி வைத்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்பு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசுகையில், உலகத்திலேயே மிக முக்கியமானது நமது சுகாதாரம்தான். நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் எதையும் செய்ய முடியும். ஆகையால் அதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த காலத்தில் மனிதனின் சராசரி ஆயுள் காலம் 30 முதல் 32 இருந்தது. தற்போது அது 70 வயதாக இருக்கிறது. இந்த அளவிற்கு மருத்துவ உலகம் முன்னேறி உள்ளது. மருத்துவ திட்டங்கள், இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்களில் மருத்துவத்துறை உயர்ந்துள்ளது. நீங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக மருத்துவ வசதியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் தூய்மை பணியில் ஈடுபடும் போது அதில் சில சிரமங்கள் உள்ளன. சில சுகாதாரமற்ற பொருட்களை எடுக்கும் பொழுது நோய் தொற்றுகள் தாக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து வருமுன் காத்து கொள்ள வேண்டும் என பேசினார். இந்திய அளவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை மேம்பட்ட பணிகளை வழங்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் நம்ம சுதந்திரம் அடையும் போது 30-32 தான் மனிதனுடைய சராசரி வாழ்க்கை. இன்னைக்கு 70க்கு மேலே போயிடுச்சு. சராசரியாக 70 வயசுக்கு மேலே ஆவரேஜாக சராசரியாக உயிர் வாழ்கிற மாதிரி நம்மளுடைய மருத்துவ வசதிகள் மேம்பட்டிருக்கு. அரசு ஊழியரே முன்னாடி 58 வயசில் ரிட்டையர் ஆகும்போது இப்போ 60 ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உயிர் வாழ்றது பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கு சராசரியாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 20 வருஷம் கிட்டத்தட்ட சராசரி 80 வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிற மாதிரி மருத்துவ திட்டங்கள் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. மருத்துவம் தொடர்ச்சியாக தொடர் சிகிச்சை இருக்குது. அந்த அளவுக்கு மருத்துவத்துறை மேம்பட்டிருக்கு, உயர்ந்திருக்கு, மருத்துவ வசதிகள் இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மருத்துவ வசதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய தூய்மை பணியில் ஈடுபடும் போது உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். நிறைய சுகாதாரமான மற்ற பொருட்கள் எல்லாம் சமயத்தில் அப்புறப்படுத்தும் போது அந்த சூழ்நிலையில் பழகும்போது உங்களுக்கு நோய் தாக்குதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதனால் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து வருமுன் காத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும்.